Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. சென்னை புறநகர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக OMR சாலையில் உள்ள மழைநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமன், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம் சரிதா. அதாவது சென்னை புறநகர் பகுதியான இந்த OMR சாலை, ECR சாலை, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த பழைய மகாபலிபுரம் சாலை சோழியநல்லூர் சந்திப்பில் முழங்கால் அளவுக்கு மழைநீரானது தேங்கி நிற்கிறது. அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கிற மழைநீரில் வாகனங்கள் தத்தளித்தவாறு ஊர்ந்து செல்கின்றன. இதுவரை இந்த தூய்மை பணியாளரும் இந்த மழைநீரில் நடந்து செல்கின்ற காட்சியையும் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த மழைநீர் அருகே, இந்த முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கும் மழைநீர் அருகே இந்த சோழியநல்லூர் சந்திப்பில் பேருந்து நிலையம் உள்ளது. இந்த பேருந்தில் ஏற்கக்கூடிய பயணிகள் அனைவரும் இந்த மழைநீரில் நடந்தவாறே, முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள மழைநீரில் நடந்தவாறே பேருந்தில் ஏற்கக்கூடிய ஒரு நிலைமையும் இங்கு உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த முழங்கால் அளவுக்கு, குறிப்பாக இந்த OMR சாலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் மழைநீர் செல்ல எந்த ஒரு வழி இல்லாமலும் முழங்கால் அளவுக்கு சிறிதளவு மழை பெய்தாலே இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சோழியநல்லூர் சந்திப்பில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என அந்த பகுதியின் வாசிகளும் பொதுமக்களும் குறிப்பாக வாகன ஓட்டிகளும் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி சுமன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.